ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்கள். தமிழர்களாகிய நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் நடைமுறையில் நாம் பின்பற்ற வேண்டும். இருந்தாலும் உலகம் முழுக்க ஆங்கில புத்தாண்டை கணக்கில் எடுத்துக்கொள்வதால் நாம் நியூ இயரை ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகின்றோம். இருந்தாலும் தமிழ் புத்தாண்டை தான் கொண்டாடுவதும் பின்பற்றுவதும் நமது கடமையாகும். ஆக இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது 14/4/2026 சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று, அன்றைய திதி துவாதிசி, அன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கூடிய காலை 8:45 மணி அளவிலே மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வருவார். அன்றுதான் பராபவ வருஷம், அதாவது தமிழ் புத்தாண்டினுடைய வருஷத்தினுடைய பெயர் பராபவ வருஷம். பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அன்றைய லக்னம் ரிஷப லக்னம், அன்றைய ராசி கும்பராசி, சந்திரனுடன் ராகும், சிம்மத்திலே கேதும் இருக்கின்றார். லக்னத்திற்கு 2லே குரு பகவானும் 2 புதன் 11லே பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள். 11லே சனி செவ்வாயும் இருக்கின்றார்கள். 12இல் சூரியனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். அன்றைய கிரகநிலை மேலே சொல்லப்பட்ட இதுதான் அன்றைய கிரகநிலை. இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தாண்டில் பொதுவாக வருடப்பலனை நாம் பார்க்கும்பொழுது பெரிய கிரகங்களான 4 கிரகங்களை பார்ப்போம். ஒன்று சனி, அடுத்தது குரு, ராகு, கேது. அந்த வகையிலே இந்த வருடம் குரு பயிற்சி பலன்களும் ராகு கேது பலன்களும் நடக்க இருக்கிறது. சனி பயிற்சி பலன்கள் இல்லை. ஆக இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சி திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்றும், வாக்கியப்படி 26/5/2026 அன்றும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அதாவது கடகத்திலே உச்சமடைகின்றார். ராகு கேது பயிற்சிகள் 5/12/2026, அதாவது 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2026 அன்று சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்திற்கும், கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகரத்திற்கும் வருகின்றார். திருக்கணித பிரகாரம் அவரே வாக்கியப்படி 13/11/2026 அன்று அவர் பயிற்சி ஆகின்றார். ஆக சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும், கும்பத்திலிருந்து மகரத்திற்கும் பயிற்சி ஆகின்றார். ஆக பெரிய கிரகங்கள் குருவும் ராகு கேது பயிற்சி மட்டும் இந்த வருடம் பயிற்சி ஆகியிருக்கிறது. ஆக சனி பகவான் பயிற்சி ஆகவில்லை. இதை மனதில் வைத்துத்தான் 12 ராசிக்கும் அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும், எந்த விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் தங்கும் தடைகளும் எப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். ரிஷப ராசியும் சரி, ரிஷப லக்னத்திற்கும் சரி இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்கலாம். நீங்கள் லக்னமாக இருந்தாலும் ராசிக்கு பார்க்கலாம். உங்களுடைய லக்னத்தில் தான் இந்த புத்தாண்டே பிறக்கிறது. 2ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2லே இருக்கக்கூடிய குரு பகவான் 3லே உச்சமடைய போகின்றார். 5/2 அன்று 10லே இருக்கக்கூடிய ராகு பகவான் 9லும், 4லே இருக்கக்கூடிய கேது பகவான் 3லே இருக்கப் போகின்றார். ஆக கேது 3க்கு அருமையான இடம். 9 ராகுக்கு சரியில்லாத இடம் என்றிருந்தாலும் குருவினுடைய பார்வை கிடைப்பதினால், அதாவது 2ஆம் தேதிக்கு பிறகு குருவிற்கும் பார்வை கிடைக்கும், ராகுக்கு வீடு கொடுத்த சனிக்கும் குரு பார்வை கிடைப்பதினால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு வருக வருகை என்று நீங்கள் வரவேற்கலாம். மிக 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 அவரவர் வயதிற்கும் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலும் நடக்கின்ற தசாபுத்திகளுடைய அடிப்படையிலும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் ரிஷபராசிக்காரர்களுக்கும் ரிஷப லக்னக்காரர்களுக்கும் மிக மிக ஏற்றமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கப் போகிறது என்பதே அடிப்படை விஷயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் உங்களுக்கு இளையவர்களாக இருந்தால் படிப்பில் கொடி கட்டி பரப்பீர்கள். படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ கட்டாயம் படிப்புக்காக தங்கி படிக்க நேரிடும். குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரியலாம். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளும் ஆண் குழந்தைகளையும் தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். படிப்பில் அவர்கள் சாதனை படைப்பார்கள் என்பது சர்வ நிச்சயமான உண்மை. அதே வேளையில் இளைஞர்களுக்கும் சரி, இளம்பெண்களுக்கும் சரி திருமணம் இந்த தமிழ் புத்தாண்டில் மிக மிக அற்புதமான முறையில் நடக்கும். அதற்கு அடிப்படை நிறைய காரணங்கள் இருந்தாலும் குரு பகவான் உச்சம் பெற்று நேரடியாக 7ஆம் வீட்டை பார்க்கின்றார். ஆரம்பத்திலே 7ஆம் வீட்டு அதிபதி 11லே இருந்து குரு பகவானுடைய பார்வையும் வாங்குகின்றார். எவ்வளவு நாள் கடந்த காலங்களாக சில வருடங்களாக பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் மாப்பிள்ளையோ பெண்ணையோ தேடி தேடி வெறுத்து போயிருந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் மிகப்பெரிய பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக உங்கள் ஜாதக தகுதிக்கு ஏற்றாமல் பெண்ணோ பிள்ளையோ நிச்சயமாக கிடைக்கும் என்பது அடிப்படை விஷயமாகும். ஆக படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதனை, திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் மிக அற்புதமான முறையில் திருமண பாக்கியம், திருமணம் யோகம் கூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும்.
தொழில் அதிபர்களுக்கு மிக பெரிய அளவிலே தொழில் வெற்றியடையும். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காரணம், வருடம் முழுக்க 11ல் இருக்கக்கூடிய சனி பகவானும் குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனாலும் ராகு கேதுக்கும் குரு சம்பந்தம் இருப்பதினால் தொழிலதிபர்களுக்கும் சரி, பணியில் இருப்பவருக்கும் சரி, ஏற்றம், முன்னேற்றம், பதவி உயர்வு, நீங்கள் விரும்புகின்ற இடத்திற்கு இடமாற்றம், வேலையில் செய்கின்றவர்களுக்கு சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய யோகம், சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு கடந்த காலத்தில் பெரிய வளர்ச்சி இல்லாமல் தங்கும் தடையுமாக இருந்த தொழிலெல்லாம் மிக பெரிய வேகத்திலே, மிக பெரிய அளவிலே எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வாரி வழங்க காத்திருக்கிறது. இதற்கு பக்க துணியாக உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்து வலிமையடைந்து அதற்குண்டான சாதகமான தசாபுத்தி நடந்தால் வானமே எல்லை என்ற வகையில் நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் அதை அடைந்து விடலாம் என்பது அடிப்படை விஷயம். இந்த காலம் தேர்தல் காலம். இந்த புது வருடத்தில் தான் தமிழகத்தில் தேர்தலும் வர இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கும் ரிஷபலக்கணக்காரர்களுக்கும் கோச்சாரம் மிக மிக சாதகம். சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பலர் எம்எல்ஏவாக ஆகலாம், பலர் மந்திரிகளாகவும் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது. அவர்களும் இந்த வாய்ப்பினை சரியான முறையில் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும் ஈடுபட்டிருக்க துறையில் சாதனைகள் படைக்கலாம். பலர் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக இருக்கிறது. பலருக்கு குடியிருப்புகள் மாற்றம், பலருக்கு அலுவலகங்கள் மாற்றம், வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது, படிப்புக்காக தொழிலுக்காக செல்வது, பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வது, பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வது, சகோதரர்கள் ஒன்று சேர்வது, பிரிந்திருந்த பங்கும் பங்காளிகள் ஒன்று சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள், இஷ்ட தெய்வம், புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியம், கடன்கள் இருந்தால் முற்றிலுமாக கடனை அடையக்கூடிய வாய்ப்புகள், பலருக்கு முன்னோர்கள் பிதுராஜ சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். உங்களுக்கு சரியான முறையில் பங்கு பாகங்கள் வராமல் இருந்தால் அது வரும். தாயின் மூலமாக சுபவீரியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும், ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக சொத்து சுகங்கள் வரக்கூடிய பாக்கியங்களும் உண்டாகும். இளைய சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். விஐபிகள் தொடர்புகள் உண்டாகும். உங்களுடைய புகழ் ஈடுபட்டிருக்கின்ற துறையை ஏற்றாற்போல் நாடு முழுவதும் அல்லது உலகம் முழுவதும் போகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டாகும். அது நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையும் உங்கள் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தியும் சேர்ந்து உங்கள் புகழின் உச்சிக்கே செல்லக்கூடிய வாய்ப்புகள் பல ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த புத்தாண்டில் பலன்கள் நடக்குவதற்கு மிக மிக பிரகாசமாக வாய்ப்புகள் உள்ளது. சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. வானமே எல்லை என்கின்ற அளவுக்கு உங்களுடைய பயணங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாக செல்லும் என்பதே அடிப்படை விஷயங்களாகும். ஆக ரிஷபராசிக்காரர்கள் எந்த வயது உடையவர்களாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், சிறுவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிச்சயமாக நிறைவேற்கப் போகிறது. அதனால் நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். பலருக்கு புதிய சொத்து சுகங்களை, வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், பெரிய அளவில் பொன்பொருட்களை சேரக்கூடிய வாய்ப்புகளும், பலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து பெரிய அளவிலே லட்சக்கணக்கிலோ கோடிக்கணக்கிலோ சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும், சரியான வேலை கிடைக்காது இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைக்கின்ற வேலையும் வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் கூடி வரும். அதை நீங்கள் மிக பெரிய அளவிலே வெற்றிகளாக கட்டாயம் ஆக்கி கொள்வீர்கள் என்பது உண்மை. ஆக வருடம் முழுக்க உங்களுக்கு பலவிதமான வாய்ப்புகளும் பலவிதமான கதவுகளும் திறக்கும். சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதிலுமே நீங்கள் உச்ச சாதனையை படைக்கலாம். கடன்கள் இருப்பவர்களுக்கு பெரிய அளவிலே பணம் வரக்கூடிய காலகட்டமாக புத்தம் புதிய தமிழ் புத்தாண்டு பலன்கள் அமையும். அப்படி கடன் இருப்பவர்கள் ஒட்டுமொத்தமாக கடன்கள் நீங்கள் கட்டாயம் கொடுத்து விடலாம். ஆக மூத்த சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் வீசும். அவர்களும் தொழிலுக்காகவோ, படிப்புக்காகவோ அல்லது திருமணமாகியோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். சகோதர ஒற்றுமை ஓங்கும். எண்ணிய காரியங்கள் ஈடுபடும். பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்கள் லாப பயணங்களாகும், வெற்றி பயணங்களாகும். கடந்த காலத்தில் எதெல்லாம் உங்களுக்கு தங்கும் தடையாகும் தோல்விகளாக இருந்ததோ அதெல்லாம் இனி வெற்றியாகும், லாபங்களாகும், சாதனை படைக்கக்கூடிய அமைப்புகளாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகிறது. சரியான முறையில் திட்டமிட்டு மிக பெரிய வெற்றியை நீங்கள் தாராளமாக வரவேற்க தயாராக இருக்கலாம். உங்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.